அவன்கிட்ட போய் அவன் கழுத்த கட்டின அழக்கூடாது, நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது, பொதுவாகவே சொல்லக்கூடாது. பகவானை தவிர இன்னொருத்தர கஷ்டத்தையே சொல்லக்கூடாது. யார் யார் கஷ்டத்தை போக்க முடியும்? பகவான் தான் எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்க முடியும். தானம் தாத்திருவசம், நம்ம இஷ்டம். நம்ம 5 ரூபாயும் கொடுக்கலாம், 50 ரூபாயும் கொடுக்கலாம், 500 ரூபாயும் கொடுக்கலாம். நம்ம சக்தி நமக்கு தான் தெரியும். இது ஒண்ணு. இன்னொன்னு, சில பேர் பண்ற தப்பு என்னன்னா, எய்தாத் மாமா எவ்வளவு கொடுத்தாருன்னு கேட்போம். ஏன்னா அதே அளவு என்ன, இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரே பல்லைக்குள்ள போகல கடைசியில. அவர் என்ன கொடுத்தா என்ன, நம்ம சக்தி நமக்கு தானே தெரியும். என்னால இவ்வளவு நம்ம ஒரு பகுதியை பிரிச்சு வச்சுன்னு பிரிச்சு பண்றோம். வாங்கவரவன் மொத்தமா வாங்கின்னு போகணும்னு நினைக்கலாம். நாம அப்படி பண்ண முடியாது. இவன் மாதிரி 100 பேர் வருவான். 100 பேருக்கு இல்லைன்னு சொல்லாம நாம கொடுத்தாகணும். அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. சிவவாக்கிய சித்தருடைய வாக்கு. ஆடுநாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கூடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ. ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கும். என்ன சொத்து சேர்த்தாலும் அதெல்லாம் வராது பின்னாடி. நீ பண்ற தர்மம் தான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்றார். அதனால இவன் என்ன பெருசா நினைக்கிறேனோ அதை கேட்கணும்னா, எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டான். சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்திரர். நீ பேசினது காதுக்கும் இனிமையா இருந்தது, மனசுக்கும் இனிமையா இருந்தது. சில பேரோட பேச்சு காதுக்கு இனிமையா இருக்கும், மனசு வருத்தப்படும். நம்மளை பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி இது மாதிரி ராமநவமி உற்சவம் பண்றதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் எடுத்து இப்ப யார் பண்ண போறா? பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் உங்களை மாதிரி பண்றவா எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் கேட்டுட்டு, மாமா இது மாதிரி நீங்க ஏதாவது கொடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே காலை பிடிச்சு விடுவான். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீங்க அவசியம் சொல்லுங்க, நான் கதைக்கு வந்துடுறேன். அன்னைக்கு என்ன பிரசாதம்ன்றது சொல்லிடுங்கோ, அது இருந்த மாதிரி ராத்திரி டிஃபனை பார்த்து போனோம் கேட்போம். அதுக்குதான் வருவான். 5 விசா கொடுக்க மாட்டான். முதல்ல கொண்டாடி பேசினா பாருங்க, அப்ப காதுக்கு இனிமையா இருக்கும் அந்த வார்த்தை. ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே மனசு வருத்தப்படும். என்ன வருத்தப்படும்னா, நீ ஏன்டா கொடுக்கணும்னு இல்லை, நீ கொடுக்க போறது இல்லைன்னா முதல்லயே சொல்லிருக்கலாம். 1 மணி நேரம் உங்ககிட்ட வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம், இன்னும் 2 பேரை பார்த்துருக்கலாம்னு தோணும். சில பேர் என்ன பண்ணுவா, நம்ம போன உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுருவா. இது மாதிரி நம்ம டொனேஷன் வாங்க வந்திருக்கோம்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி பொது காரியத்துல ஈடுபடுறவா முதல்ல மான அவமானத்தை விட்டாதான் காரியமே செய்ய முடியும். அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான்னு நினைச்சல நீங்க காரியமே பண்ண முடியாது, ஒரு தர்ம காரியம் பண்ண முடியாது. அவன் அப்படிதான் சொல்லிட்டு போவான். நமக்கு இந்த மாதிரி உற்சவம் நடக்குமா, இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண முடியுமா? இத்தனை பேர் உட்காந்து ஆனந்தமா 10 நாள் ராமருக்கு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரங்கள்னா அது பெருசா, அவன் நினைக்கிறது பெருசா. அதனால அதை பெருசாவே எடுத்துக்க கூடாது. நான் எனக்கு கேட்கலையே, நான் தர்ம காரியத்துக்கு தானே கேட்கிறேன். அந்த மனோபாவம் இருந்தா போதும். மூஞ்சியை தூக்கி வச்சுப்பா. உள்ள போன உடனே என்ன சார்மா இது மாதிரின்னா, ஏன் சார் மாத்தி இப்பதானே வந்தேன், நீங்க போன மாசம் தானே வந்தேன். போன மாசம் வந்தது திருவாதிரைக்கு, வைகுண்ட ஏகாதசிக்கு. இப்ப வந்திருக்கிறது ராமநவமிக்கு. அவனுக்கு புரியுற மாதிரி விளக்கு அதுவே தெரியாதவனுக்கு மாத்தி மாத்தி செஞ்சுட்டே இருக்கலே சார். அத அந்த கோபத்தை விதவிதமா காமிப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இதுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு செக்கை கொண்டு கொடுப்பான். பார்த்தா 1 லட்சம் ரூபாய் இருக்கும். நம்ம மனசு பலாப்பழம் மாதிரி, சில பேர் மேல முள்ளுவான இருப்பா, உள்ள சொல்ல சுவையா இருக்கா மாதிரி. இது மாதிரி பேசுவாளே தவிர மனசு நன்னா இருக்கும். அப்ப அவன் பேசினது காதுக்கு இனிமையா இல்ல, அவனோட தர்ம சிந்தனைய பாக்குறதே மனசுக்கு இனிமையா இருந்தது. முதல்ல சொன்னவன் பேசினது காதுக்கு இனிமையா இருந்தது, அவன் தர்மம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே மனசு வருத்தப்பட்டது. இந்த ரெண்டும் இல்லாம இதி ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகமாத்மவதா விநீத முக்தம். உன்னோட பேச்சு ஹிருதயத்துக்கும் சுகமா இருந்தது, காதுக்கும் சுகமா இருந்தது. பிரதித குணயசாக குணைர் விசிஷ்டா பரமரிஷி பரமம் ஜகாம ஹர்ஷம். ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு, நீ இவ்வளவு அழகா பேசுறதுக்கு காரணம் சூரிய வம்சத்துல பிறந்தது, வசிஷ்டரோட சிஷ்யன். நான் உங்ககிட்ட வந்தது என்ன அப்படின்னா, அகம் நியமமா திஷ்டே சித்தியர்த்தம் புருஷ ரிஷப தஸ்ய விக்னகரௌ த்வௌ ராட்சசௌ காமரூபிணௌ ஸ்வபுத்ரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதனம் சூரம்
ஜேஷ்டம் மேதாது மர்ஹசி. நான் வந்தது ஒரு யாகம் பண்றதா இருக்கேன். நான் எப்ப யாகம் பண்ணினாலும் ராட்சசர்கள் வந்து அந்த யாகத்தை கெடுத்துடுறான். அதுல மாம்சத்தை போட்டு இதை போட்டு இவ்வளவு இன்னைக்கு உள்பட அந்த குணம் இருக்கு பாருங்க. கோவில்ல கொண்டு வந்து போட்டுறது அப்படின்னு இந்த சுபாவத்துக்கு சொல்ல வரேன். நான் எங்கன்னு சொல்லலைன்னா, முன்னாடி ஒரு இடத்துல நான் குடியிருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு சின்ன பக்கத்து வீட்டுக்காரரோட ஸ்நேகமா இருந்தா உலக அதிசயம். அது வரவே வராது. நல்லவாளா அமையறதுக்கு அதுக்கு ஒரு கல்யாணத்தை விட அதுக்கு தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லவனா வர்றதுக்கு தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்துருக்கு. நான் வச்ச செடியெல்லாம் அவன் கிள்ளி அவ வீட்டுக்கு வருதுன்னு கலையெல்லாம் ஒடிச்செல்லாம் விட்டு தரேன். என்ன சார் இது, பூச்செடியை போய் இப்படி யாரா பண்ணுவாளா? பூஜைக்காக தானே செடி வச்சிருக்கோங்கிறதே அவன் ஒரு கோபத்துல என்ன சொன்னா, மேல பேசினா மீனை கழுவி கொண்டு வீட்டுல ஊத்து வேணுமா. நீ கழுவி எல்லாம் ஊத்த கொண்டாண்டா, நீ என்ன மீனுன்னு சொல்லுடா, அதை கரெக்டா நான் அறிஞ்சு உனக்கு தரேன்டான்னு. எனக்கு எல்லா மீனும் தெரியும், கிராமத்துல வாழ்ந்தவன் தானா, இந்த பயமுறுத்தெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதேன்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஒரு மிரட்டல் மீனை கழுவி புதுசா இருந்தது எனக்கு. அது ஏன் நான் கிராமத்துல குளத்துல குளிக்கிறதே மீனெல்லாம் பார்த்தவன் தான். ஒரு மீனை பார்த்தா இது இந்த மீன் நான் சொல்லுவேன், மீன்காரனுக்கு கூட சொல்ல தெரியாது. ஏன்னா கிராமத்து பழக்கம் அது மாதிரி. நம்ம இதை கத்துக்க போடல, கிராமத்து பழக்கம் இது. அப்படிங்கறத இது மாதிரி மிரட்டல், மாம்சத்தை போட்டுருவேன், ரத்தத்தை போட்டுருவேன், கல்லை கொண்டு ஊத்துவேன், இது மாதிரிலாம் பண்ணி யாகத்தை கெடுக்கிறா. இப்ப நீங்களே அதை தடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ரொம்ப கோபிஷ்டம் அப்படிங்கிறது உலக பிரசித்தமா இருந்தாலும் விஸ்வாமித்திரர் தன்னை சொல்லிக்கிறார். யாக சாலையில நான் சங்கல்பம் பண்ணி உட்கார்ந்து விட்டேன்னா அப்புறம் எனக்கு கோபமே வரதில்லடா தசரதா. நஜமே குரோதமும் சிருஷ்டும் சித். விஸ்வாமித்திரரா அப்படி சொல்றான்னு. உலகத்துல கோபிஷ்டனுக்கு விஸ்வாமித்திரன்னு பெயர். விஸ்வாமித்திரர் சொல்றா, எனக்கு கோபமே வரதில்லை, அதனால என்ன பண்ணணும்னா, என் யாகத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணும்னா நாம ராஜாட்டு தானே கேட்டாகணும். அது மாதிரி உங்ககிட்ட கேட்கிறேன், உன் பிள்ளைகளை கொடுன்னா. சுபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே. உன்னோட ஜேஷ்ட புத்திரனான காகபக்ஷதரனான சிகாவானான சத்திய பராக்கிரமனான. இந்த இடத்துல வியாக்கியானங்கள்லாம் பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு மகான் கொட்டுவர். தனி ஸ்லோகி வியாக்கியானம்னு பேர் அவரோட. ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்துட்டு எல்லா ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் பண்ண மாட்டார். ஒவ்வொரு வார்த்தைக்கு மட்டும் 50 அர்த்தம் 100 அர்த்தம்னு சொல்லிட்டு போவார். அது மாதிரி சொல்லும் போது சத்தியமான பராக்கிரமம், பொய்யான பராக்கிரமம் இல்லை. ஒரு தேசத்துக்கு பலம் இருக்கா இல்லையாங்கிறது சண்டைய ஆரம்பிச்ச பிறந்தானே தெரியும். ஒரே நாள்ல ஈரான் சரணாகதி பண்ணுவான்னு நினைச்சு ஆரம்பிச்சான். இப்ப ஏண்டாப்பா சண்டைய ஆரம்பிச்சோம்னு ஆயிடுச்சு அவனுக்கு. இவன் இன்னும் என்ன வச்சிருக்கான், என்ன நடக்க போறதுன்னே புரியல ஜனங்களுக்கு. அந்த பராக்கிரமம்ங்கிறது நிர்ணயம் சத்தியமா இருக்கணும், ஃப்ராடா பொய்யா இருக்கக்கூடாது. ராமனோட பராக்கிரமம் சத்தியமான பராக்கிரமம். இப்படி ஒரு வியாக்கியானம். சத்தியமே பராக்கிரமம். பகவானுடைய பராக்கிரமம் எதுன்னா சத்தியம்தான். சத்தியத்தினால இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர். இப்படிலாம் சொன்ன உடனே தசரதன் முகம் வாட்டமாச்சு. ஏன்னா அவன் விஸ்வாமித்திரர் வந்து கேட்டா யாகம் பண்றேன்பர், வஸ்திரம் வேணும்பர், ஆட்சியம் வேணும்பர், நெய் வேணும்பர், தட்சிணை வேணும்பர், கொட்டகா போட்டு கொடுக்கணும்பர், அன்னதானம், இது மாதிரிதான் கேட்பான் அந்த காலத்துல. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்க போறாருன்னா இவன் நினைச்சான். பிள்ளைய குடுன்னு சொன்ன உடனே முகம் மாறி போச்சு. அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு சக்தி உண்டா இல்லையான்னு உனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளோட பெருமை அப்பாவா அம்மாவாக்கு புரியாது. அவளை பொறுத்த பிறந்தும் குழந்தைகளாதான் பாப்பாவா. அதனால 50 வயசு பையன் ஆபீஸ் போறதே 75 வயசு அப்பா வாசல் உட்கான்னு சொல்லுவார், ஜாக்கிரதையா போடா குழந்தை, ஓடுற பஸ்ல ஏறாத, ஓடுற பஸ்ல இறங்காது, ரயில் எல்லாம் பார்த்துக்கோ, பிட் பாக்கெட் விட்டுறாது,
இப்படி எல்லாம் சொல்லுவார். அவனுக்குள்ள சாமர்த்தியத்துக்கு பிட் பாக்கெட் அடிக்காதேன்னு சொல்லணும். அவனை கூப்பிட்டு பிட் பாக்கெட் விட்டுடாதேன்னு. சில பேர் நம்ம பையன் தூக்கின்னு போடுவான், அவன் பையா நினைச்சிருந்து தெரிஞ்சே பண்ணுவான். அந்த மாதிரி சமத்து உள்ள பிள்ளையா இருந்தாலும் அப்பா கவலைப்படுவார். அப்பாவை பொறுத்த பிறந்தும் பிள்ளைகள் அசடு, பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாது, யாராவது ஏமாத்துட்டா, அதை விட யாராவது ஏமாத்துட்டா என்ன பண்றது, குழந்தை ஏமாந்து போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் ஓடும். அதனால நச்ச புத்திர கிருத்தம் ஸ்நேகம் கர்த்துமர்கசி பார்த்திவா. நீ புத்திர ஸ்நேகத்தினால உனக்கு அந்த ராமனோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ யே சே மே தபசி ஸ்திதாஹ. அபூர்வமான ஒரு விசேஷமான ஸ்லோகம். ராமனுக்கு பராக்கிரமம் உண்டா இல்லையான்னு அகம் வேத்மி, நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். நான் அறிவேன்கிறதுல இருந்தே நீ அறிய மாட்டாய். இது ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே பிரதிபாதனம் பண்றது வால்மீகி ராமாயணம். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாதே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி கிருத்வா விவதனி யதாஸ்தேன்னு புருஷ சூக்தத்துல கடைசியில வரும். வேதாக மேதம் அப்படிங்கும். அகம் வேதா, நான் அறிவேன் அப்படின்னு அத சொல்றார். அகம் வேத்மிங்கிற அறிஞர், நான் அறிவேன். என்ன அறிவாய்? பரமாத்மான அறிவேன். ராமனுக்கு பராக்கிரமம் உண்டுன்னு அறிவேன். நீ அறிய மாட்டாய்ங்கிறது அதுலயே இருக்கு. அகம் வேத்மி மகாத்மானம், மகாத்மாங்கிறத நான் அறிவேன். நீங்க ஏன் அறிவேன், நான் ஏன் அறிய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானம். சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற நீ அறிய மாட்டாய், தர்பாசனத்துல உட்காந்துருக்கிற நான் அறிவேன். பட்டு பீதாமுங்கிற தரிச்சிருக்கிற நீ அறிய மாட்டாய், மறை உதவியை தரிச்சிருக்கிற நான் அறிவேன். தலையில ஜட வச்சது கிரீட வச்சிருக்கிற நீ அறிய மாட்டாய், ஜட வச்சிருக்கிற நான் அறிவேன். மண்டபத்துல ராஜ மண்டபத்துல உட்காந்துருக்கிற நீ அறிய மாட்டாய், காட்டுல உட்காந்துருக்கிற நான் அறிவேன். தபோஸ்து பண்ணிட்டு இருக்கிற நான் அறிவேன், நீ ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கிற நீ. இது மாதிரி வரிசையா போயிட்டே இருக்கு. என்ன அர்த்தம்? சத்துவகுண பிரதானனான நான் அறிவேன், ரஜோகுண பிரதானனான நீ அறிய மாட்டாய். இதான் விஷயம். இங்க இப்ப நான் அறிவேன் அப்படின்னு சொன்னா ஒரு காரியமாறதுக்காக யாருமே அப்படிதான் சொல்லுவா அப்படின்னு நீ நினைச்சுக்காத. வசிஷ்டோபின்னா வசிஷ்டரை கேட்டு பாருன்னா, வசிஷ்டோபி அப்படிங்கிற அபிசப்த சுவாரஸ்யம் சொல்றேன். ரெண்டு அர்த்தம் அதுக்கு. ராமன் பரமாத்மா அப்படிங்கிறத நான் மட்டும் அறிவேன்னு இல்லை, வசிஷ்டரும் அறிவார்னு அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ராமன் பரமாத்மாங்கிறத நான் அறிஞ்சேன்னு வசிஷ்டரும் அறிவார்னு அர்த்தம். வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷிங்கிறது தானே அத்தனை சண்டையே. நான் அறிவேனா மாட்டேனா அப்படிங்கிறது வசிஷ்டருக்கு தெரியும். இல்ல வசிஷ்டரையும் நீ நம்பல. ஏன் நம்ப மாட்டேன்னா ஒன் டு ஒன்னா இருக்கு. இந்த வாத்தியாரும் முன்னாடியே இந்த கல்யாணம் கத்திரலாம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். வந்த உடனேவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவா, ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி வாத்தியார் ஒப்புவத்தா அப்படின்னா, அப்படி உனக்கு சந்தேகம் இருந்தா ஏச்சேமே தபசி ஸ்திதா. இந்த தபஸ்ல இருக்கிற எத்தனையோ மகரிஷிகள்கிட்ட கேட்டுப்பாரு, ராமன் பரமாத்மான்னு தெரியும். பேச பேச அவன் என்ன பண்ணா, பதில் சொன்னாதானே வம்பு. முதல்ல பிரச்சனை வந்தா மார்பை குடிச்சுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறத சொன்னதே ரிசர்வ் தான். படார்னு என்ன பண்ணா, இப்படி கையை வச்சுட்டு சாஞ்சிட்டான் சிம்மாசனத்துல, கண்ணை மூடிட்டான், மயக்கமாயிட்டான். அதனால வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு இவர் எழுந்து போயிடுவார். நாம வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு ஒரு மணி நேரம் பேசாம எப்படியே இருப்போம். இவர் போனதுக்கு பிறகு கண்ணை வீழ்ச்சிக்கலான்னு 1.5 மணி நேரம் அப்படியே இருந்தான். 1.5 மணி நேரம் கழிச்சு கண்ணை வீழ்ச்சிச்சுட்டா எதிர்த்தாப்புல ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார்ந்து விட்டாரு. உட்காந்து தாடி அப்படி தடவின்னு இருக்காரு. இந்த தாடி உள்ளவா தாடிய தடவினான்னா மேல ஏதோ மேல வித்தியாசமா யோசனை பண்றான்னு அர்த்தம். ஸ்டவ் பம்புக்கு பண்ற மாதிரி அது. உடனே அவரை பார்த்து சொன்னா, இனிமே அவர்கிட்ட சண்டை போட முடியாது, ஏன்னா மகரிஷி அவர். இவரை காலை பிடிச்சுதான் கெஞ்சி ஆகணும்.
அதனால பாயிண்டா அவர்கிட்ட பேசுவோம்னு உனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. பிரம்மன்னு என் குழந்தைக்கு 16 வயசுக்கு குறைவாச்சு. சாஸ்திரப்படி மேஜரானா தான் யுத்தம் பண்ணலாம், மைனரா இருக்கிறதே சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு பொது தர்மம். அது மேஜருங்கிறது எத்தனை வயசு அப்படிங்கிற கேள்வி வரது. ஒரு மகரிஷி சொன்னார் 16, ஒரு மகரிஷி சொன்னார் 18, ஒரு மகரிஷி சொன்னார் 14, ஒரு மகரிஷி சொன்னார் 21. இத்தனையும் தாண்டி 60 வயசானாலும் மைனரா இருக்கிறவனும் இருக்கான். இன்னைக்கு அவ சொன்னது 14, 16, 18, 21. இந்த 14 விட்டுருங்க, 16 தான் ஆரம்பம். அந்த 16 வயசான மேஜர் அப்படின்னு நீ எடுத்துட்டேன்னா, நீங்க எடுத்துட்டா அப்பதான் சண்டை போடலாம். இவன் 16 வயசுக்கு குறைவாச்சு. ஊன சோடசம். இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம் என்ன வரும்னா, அஷ்டாதசம் அப்படின்னா 18 அர்த்தம், 19 சொல்லாத அந்த இடத்துல ஏகோன விம்சதி 20க்கு ஒண்ணு குறைச்சலும். அந்த சம்ஸ்கிருத பதமே அப்படிதான் இருக்கும், 20க்கு ஒண்ணு குறைச்சல் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல 16க்கு குறைவுன்னா, 16க்கு குறைவுன்னா அவனுக்கு என்ன வயசு ராம இருக்கு? கரெக்டா நீங்க 12 வயசு தான் ராமரோட வயசுக்கு. இதெல்லாம் ராமாயணத்துல நிரூபிச்சுட்டே போறா. அதனாலதான் நீங்க ராமரோட வயசை நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றதே. பாலோ துவாதச வார்ஷிகா. ராமர் மாரீச்சனை அடிக்கும் போது ராமருக்கு என்ன வயசுங்கிறத வால்மீகி சொல்லும் போது 12 வயசு அப்படிங்கிறார். சீதைக்கு கல்யாணம் ஆகிறதே எத்தனை வயசு அப்படின்னா 6 வயசு. சீதைக்கு 6 வயசு. பின்னாடி கல்யாணமாயி 12 வருஷம் நான் ராமரோட சௌக்கியமாயிருந்தேன்னு பின்னாடி சுந்தரகாண்டத்துல சீத வாக்குனால ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாங்க. சமாத்வாதச தத்ராகம் அப்படிங்கிறார். இதெல்லாம் நிரூபணம் பண்ணிட்டே போறார். அப்ப நீங்க இந்த இடத்துல 12 வயசுன்னு சொன்னதுக்கு வருஷ கணக்கு எடுத்து பேர், அந்த இடத்துல 11,000 வருஷம் சொன்னதுக்கு நாள் கணக்கு எடுத்து பேர அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இங்க 12 வயசு. 12 வயசுன்னு சொன்னாலே பிளஸ் பாயிண்ட் தானே. 12 வயசு தான் அதுல அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ராமர் அன்னைக்கு எப்படி இருக்காருன்னா, அந்த ஆக்கிருத்தி இருக்கு பாருங்க, 20 வயசு மதிப்பா இருக்கு அந்த வளர்ச்சி. ராமருக்கு 12 வயசு அப்படின்னு இவன் சொன்னான்னா, விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்துட்டு என்னடா தசரதா பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும், இந்த ராமனுக்கா 12 வயசு அப்படின்னா நமக்கே நம்ம அது குழந்தைகள் இருக்க பிறகு பொண்ணு குட்டி பாவட தாவணி போடுற பிறந்த குழந்தையாவே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு புடவையை கட்டி விட்டுனே பிரமிப்பா விடணும். ஐயோ பெரிய பெரியவளா இருக்காளே அப்படின்னு நமக்கே தோணும். நம்ம கண்ணே பட்டுடும் குழந்தைகள் மேல அப்படின்னு சொன்னா வெளிக்கண்ணு படுறதுக்கு கேட்கணுமா என்ன? உலகத்துல எந்த தோஷத்தையும் கடுமையானது கண் திருஷ்டி. அது பகவானுக்கே படும். இந்த ஊர்வலங்கள்லாம் வெளியில எடுத்துன்னு போறாப்தில திரும்பி வந்த உடனே கண் திருஷ்டியை கழிச்சுட்டு தான் உள்ள கொண்டு வந்தாகணும் சுவாமிய. அப்படிலாம் சாஸ்திரம் சொல்றது. அதனால என்ன பண்றான், 16 வயசுக்கு குறைவுன்னா. ராமோ ராஜீவலோச்சனா, தாமரை கண்ணன். அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, புண்டரீகாட்சன் அப்படின்னு தெரியுமே. அப்படி அர்த்தம் இல்லை, அதுக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. மலர்கள்ல தாமரை சூரிய உதயமானா மலரும், அஸ்தமனமானா மூடி போயிடும். அது மாதிரி ராமன் 6 மணிக்கு முடிச்சுப்பான், சாயந்தரம் 6 மணி ஆனா தூங்கி போயிடுவான். நீங்க சண்டை போடுறதுக்கு கூப்பிடுற ராட்சசால் இருக்கா பாருங்க, அவ நிஷாச்சரால்னு பேரு. ஐடி ஃபீல்டு மாதிரி 6 மணிக்கு தான் அவ முடிச்சுப்பா சாயங்காலமே. அதுக்கு மேலதான் அவளுக்கு ஒர்க்கே ஆரம்பம். அப்படிங்கறது இதுக்கு அதுக்கு டைமிங்கே ஒத்து வராது. அப்படின்னு ஒண்ணு இப்ப ஒண்ணு சொல்றேன்னா, நான் வரேன், அகமேவ தனுஷ்பாணி கோப்தா சமரமோத்தனி, நான் சண்டை போடுறேன்னா அதோட நிறுத்திருக்கலாம். யாவத் பிராணான் தரிஷ்யாமி தாவத் யோத்ஸ்னே நிஷாச்சரைஹின். நான் சண்டை போடுவேனோ மாட்டேனோ நீங்க சந்தேகப்படாதீங்க. இந்த உடம்புல எந்த அளவு உயிர் இருக்கோ அந்த அளவு சண்டை போடுவேன்னா நீ வரவே வேண்டாம்னாரு. ஏன்னா முடிவை இங்கேயே சொல்லிட்டான். சில பேர்
பேசுறது என்ன பேசுறோம்னு தெரியாது. நான் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன்டா கோபாலா, ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னா, நீ ஏன்டா கவலைப்படுற, நான் உயிரை கொடுக்குறேன்டாம். நீ என்ன வந்து கல்யாணத்தை நிறுத்த போறியா உயிரை கொடுத்து? என்ன வார்த்தை பேசணும்னு இருக்கணும். அது மாதிரி இவன் சொன்னதுனால நீ வரவே வேண்டாம்னா, எனக்கு புள்ளதான் வேணும்னா, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி நான் புள்ளையும் தரல நானும் வரல அப்படின்னா, அவர் சொன்னார் நீ வந்த உடனே எல்லாம் தரேன்னு சொன்னையே, இப்ப தரமாட்டேன்னு சொன்னா அது அசத்தியமாகாதான். நான் தரல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். அவர் சொன்னார் இதே வம்சத்துல ஹரிச்சந்திரன் ஒருத்தன் ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அத்தனை கஷ்டப்பட்டான். ஒரு பொய் சொல்லு போது விட்டுடுறேன் விஸ்வாமித்ரர், நீ ஒரு பொய் சொல்லு உன்னை விட்டுடுறேன், விட மாட்டேன். நபிஷம் என்ன சொல்லணும், நான் உங்களுக்கு கொடுத்த பணம் செலவழிஞ்சு போயிடுது. இவன் ஒன்னும் விஸ்வாமித்திர கடன் வாங்கல ஹரிச்சந்திரன். விஸ்வாமித்திரருக்கு ஒரு பொருளை தானம் பண்ணியிருந்தா அதை வாங்கிக்காம அவர் போயிட்டார். தேசத்துல துர்பிக்ஷம் வந்துடுத்து. அந்த பணத்தை எடுத்து இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த பணத்தை எடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல செலவழிக்கிறது, பற்றாக்குறைன்னா செலவழிக்கிறது இல்லையா, அது மாதிரி இவன் என்ன பண்ணா தானத்துக்குன்னு வச்சிருந்த பணத்தை எல்லாம் தூக்கி செலவு பண்ணிட்டான். விஸ்வாமித்திரர் என் பணத்தை நீ எப்படி செலவு பண்ணலாம்னு கேட்கறது தான், தேசம் துர்பிக்ஷமா இருக்கு அதனால செலவு பண்ணினேன்னா, இப்ப இந்த க்ஷணம் குடு அல்லன்னா இல்லைன்னு சொல்லுன்னா, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டான். அப்ப எப்ப கொடுப்பேன்னு கேட்டார். நீங்க எப்ப சொல்றேன்னா அப்ப கொடுக்குறேன்னா. வெறுமனை கொடுத்தா போடாது, அதுக்கு வத்தியம்சம் வட்டி கொடுக்கணும்னா. தரேன்னா என்ன வட்டின்னு கேட்டா, நீங்க தான் சொல்லணும், கடன் கொடுக்குறவன் தானே சொல்லணும் என்ன வட்டின்னு சொல்லி. அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இந்த தேசம் உன்னோட அயோத்தி இருக்கு, அது வட்டிக்கு சரியா படுத்துனா. சரின்னா இவன் கிளம்பி காசிக்கு வந்துட்டான். ஒரு மாசம் கழிச்சு 29வது நாள் அன்னைக்கு விஸ்வாமித்திரர் வராருங்க. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னாலும் ஒண்ணும் பண்ணலன்னா, ஒரு மாசமா இந்த காசி முழுக்க சுத்தினோம், உங்க சிஷ்யனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவர் ஒரு சிஷ்யன் அனுப்பிச்சிருந்தார் கூட. ஈட்டிக்காரன் அந்த காலத்துல சொல்லுவா இருக்கா தெரியுமா, இந்த பணம் கொடுக்குறவா இருக்க அதெல்லாம் இப்ப என்ன சேட்டு வரா, அந்த காலத்துல ஈட்டிக்காரன்னு பேர் அவனுக்கு. அவன் கரெக்டா நாம எப்ப சம்பாதிச்சுன்னு வரமோ எப்ப வெளியில போறோமோ அவனுக்கு தெரியும், வாசல்ல நிற்பான். ஈட்டிக்கார மாதிரி இவர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார், லோகிதாட்சன் ஒருத்தனை. அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துதான் டைம் சரியா இருந்ததுன்னா. இப்ப நான் சொல்றேன் அதை இல்லைன்னு சொல்லுன்னா, அதை எப்படி சொல்ல முடியும்னா, ஏன் ந விஷம் விஷமித்யாஹு பிரம்மஸ்வம் விஷமுச்யதே விஷமே காக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்ரகம். விஷம் விஷம் இல்ல, தர்மமான சொத்து தான் விஷம். விஷத்தை ஒருத்தன் சாப்பிட்டான்னா அந்த சாப்பிட்டவனை மட்டும்தான் அது பாதிக்கும். இந்த தர்மமான சொத்தை ஒருத்தன் அபகரிச்சான்னா புத்திர பௌத்திரகம்னா, அவன் அழிச்சு அவன் பிள்ளைய அழிச்சு அவன் குடும்பத்தை அழிச்சு பரம்பரையா வரும். இன்னைக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். தெரியாம சொத்தை எடுத்து, கோவில் சொத்தை எடுத்து அபகரிச்சிருப்பா தெரியாம. அந்த காலத்துல 2 வகையா கோவிலுக்கு தானம் பண்ணுவா. ஒண்ணு என்ன பண்ணுவான்னா கோவிலுக்கே கொடுத்துருவா. இன்னொன்னு இந்த நிலத்திலேருந்து வர பகுதியில இந்த தர்மம் பண்றேன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பா மனசுல. இந்த ஒரு ஏக்கர்ல இருந்து தினப்படி தீபம் போடுறேன் பெருமாளுக்கு சிவனுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஒரு 2 தலைமுறை அதை பண்ணிட்டு 3வது தலைமுறையில அதை விட்டுருவா. அதுவே ஜாதகத்துல தெரியும், அதுவே ஜாதகத்துல தெரியும். கோயம்புத்தூர்ல ஒரு பிராபலம் புத்தருக்கு கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம். மேக்சிமம் எல்லா வைத்தியமும் பண்ணியாச்சு. கடைசியில டயாலிஸ் பண்ணிட்டே இருக்கா. இன்னொரு சிகிச்சை பண்ணா கூட பயப்பட மாட்டாரான்னு கன்ஃபியூஷன் அளவுக்கு உடம்பு டவுன் ஆகிட்டே இருக்கு. அவ கவுண்டர் அவர் என்கிட்ட காமிக்கும் போது நான் கேட்டேன், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குருவாயூரான்னு கேட்டேன். ஆமா சாமி, எங்க தாத்தா காலத்துல இருந்தே குருவாயூர் பண்ணிட்ட போவா அப்படின்னா. உங்க தாத்தா கிராமத்துல இருக்கிறது குருவாயூரப்பனுக்குன்னு ஏதாவது சொத்து வச்சிருந்தாரான்னு கேட்டேன். எங்களுக்கு ஒரு குளம் உண்டு, அந்த குளத்துல தாமரை போட்டு அந்த தாமரை பூவெல்லாம் பிரிச்சு ஒரு வருஷத்துக்கு கொண்டு கொடுத்து, ஒரு வருஷத்துல ஒரு தடவை கொண்டு கொடுத்து நாங்க சுவாமிக்கு வந்து தாமரையினால அர்ச்சனை பண்ண சொல்லுவோம், சஹஸ்ரநாமம் பண்ண சொல்லுவோம்.
அது நடக்கிறதான்னு இல்லைன்னு. இப்ப அது மாதிரி பண்ணுவோன்னு கோவில்ல அதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னா, இவர் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி 1100 தாமரை வாங்கின்னு போய் கோவில்ல கொடுத்து இவரை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி 6 மாசத்துல உடம்பு சரியா நார்மல் ஆயிட்டார். அது தெரியும், அது எல்லாருக்கும் இல்லை. இது மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இது கிளியர் பண்ணி விட்டுட்டா சரியாயிடும். அது பிராரப்தமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கோவில் சொத்துக்கு அவ்வளவு சக்திங்கிறது சொல்ல வரேன். தர்மமான சொத்தா இருந்தா பிராமணாளுக்கு தானம் பண்ணினதோ, பசுமாடு மேயத்துக்கு தானம் பண்ணினதோ, கோவில்களுக்கு தானம் பண்ணினதோ தொடவே கூடாது. சிவசொத்து குல நாசம் அப்படின்னு ஒரு வச்சனம் இல்லையா? சத்தியம் அப்படிங்கிறது உயர்வானது. இந்த சொத்து குடும்பத்தையே அழிச்சிடும், அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன்னு ஹரிச்சந்திரன் அந்த வம்சத்துல பிறந்துட்டு வித்யா பிரதிஜ காகுஸ்தா சுகீபவ சபாந்தவா, பொய் சொல்லி சௌக்கியமா இருக்கலாம்ங்கிற புது வழியை கண்டுபிடிச்சிருக்கியா தசரதா? நீ சௌக்கியமாரு, நான் போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்கணும்தான். அதுக்கும் அவன் அசரல்ல. கிளம்பினாரான்னா கிளம்பல. ஏன்னா விடா கொண்டனே. எப்படின்னா ஏற்கனவே கோவிச்சுன்னு ரொம்ப காரியம் இவருக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால கோவிச்சுக்க கூடாதுங்கிறத தீர்மானம் பண்ணினார். கோபத்தினால காரியம் நடக்கிறதா நாசமா போறதான்னா நாலுமா தான் போறது. காஃபி சரியா கொடுக்கலன்னு சண்டையை போட்டான்னா சோத்துக்கே மண்ணாட்டமா போயிடும். இது கிடைச்ச பிறந்த லாபம்னு காப்பியை குடிச்சுட்டு இருந்தா அடுத்த வேலை சாப்பாடாவது கிடைக்கும். உலகத்துல உள்ள இயல்பு தானே அது. கோச்சுண்டா அந்த காரியம் நடக்குமானா நடக்காது. அந்த காரியம் குடிச்சவராதான் போகும். அது உணர்ந்தவர் விஸ்வாமித்திரர். அதனால பேசாம இருந்தா உடனே வசிஷ்டர் தான் எழுந்துன்னு சொன்னார், நீ அப்படி சொல்லக்கூடாது தசரதா. நீ வரத்துக்கு முன்னாடி நான் என்ன வேணாலும் தரேன்னு நீ ஏன் சொன்னேன்? அவன் சொன்னா, நான் அவர் நெய் கேட்பார், தட்சிணை கேட்பார், வஸ்திரம் கேட்பார்னு நினைச்சேன். பிள்ளைய கேட்பார்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அவ என்ன கேட்பார்னு தெரிஞ்சுக்காம நீ ஏன் வாக்கு கொடுத்த? ஏன் அப்படி கொடுத்தா என்னன்னா, எல்லாருமே அப்படிதான்டா நினைச்சுட்டு இருக்கோம். தர்ம சூக்ஷ்மன்னு சொல்றேன் தசரதா, கேட்டுக்கோ. ஒருத்தன் ஒன்ன செய்யறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதன்படி அவன் நடக்கலன்னா அவன் வாழ்நாள்ல அது வரையில் அவன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ அது அவனை விட்டு போயிடும். அதனாலதான் பேசாம இருக்கணும். வாக்கு கொடுக்கவே கூடாது. வார்த்தை கொடுத்தா தலை போனாலும் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால நீ கொடுத்துடு. நீ சொன்ன சத்தியப்படி கொடுத்ததுனால அந்த கொடுத்த தர்மம் அந்த குழந்தைய ரட்சிச்சு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பெனால்டியா லட்சுமண சுவாமியோட சேர்ந்து அனுப்ப 2 குழந்தைகளையும் வாங்கிட்டு வரார். சரையூ நதிக்கரைக்கு வந்தார். அத்தியர்த்தயோஜனங்கத்வா சரவ்யா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணி. 1.5 மைல் 1.25 மைல் பேசவே இல்லை. கிடுகிடுன்னு நடந்து வந்துட்டார். இந்த குழந்தைகளோ முன்ன பின்ன பரிச்சயம் இல்லாத குழந்தைகள். விஸ்வாமித்திரருக்கு 12 வயசு. இன்னும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிதானே முதல்ல மெரிச்சாகணும். அப்பதானே நமக்குள்ள ஒரு ஸ்நேக பாவம் வரும். இவர் பேசல. ஏன் பேசலன்னா, பேச்ச ஆரம்பிக்கிறதா இருந்தா ராமான்னு கூப்பிட்டுதான் ஆரம்பிக்கணும். ராமான்னு கூப்பிடுறதா இருந்தா ஒரு தர்ம சங்கடம் இருக்கு. அது வசிஷ்டர் வச்ச பேராச்சே. நான்